வணக்கம். நம்மள சில பேர் பல வருஷமா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சில பேர் நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸா இப்பதான் நம்ம நுழைஞ்சிருக்கோம். ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கா, அதோட growth பொட்டென்ஷியல் எப்படி இருந்திருக்கு, அதாவது அது ஒரு growth ஸ்டாக்கா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டாக்கை வாங்குறத பத்தி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்க டாப் 500 ஸ்டாக்ஸில் ஏதாவது ஒரு 10 growth ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இந்த growth ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஆமாம் இல்லை, growth ஸ்டாக்ஸுங்கிறத எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் growth ஸ்டாக்ஸை சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த growth ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் ஸ்க்ரீனர் அப்படிங்கிற டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்க்ரீனர் போர்ட்டலோட லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஸ்க்ரீனருக்கான ப்ரொமோஷன்லாம் எதுவும் இல்லை, பட் ஜஸ்ட் தட் நான் இந்த டூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம growth ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்கேஸ் ஸ்க்ரீனர் தவிர நீங்கள் வேறு ஏதாவது டூல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஸ்க்ரீனரோட லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோன்னா கிரியேட் அ சர்ச் query அப்படின்னு இருக்குது. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் 5000க்கும் மேலே கம்பெனிஸ் லிஸ்ட்டாக இருக்குது. ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி லிஸ்ட்டாக இருக்க இந்த கம்பெனிஸை வந்து 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று லார்ஜ் கேப், இன்னொன்று மிட் கேப், இன்னொன்று ஸ்மால் கேப். நாம் இப்போ மிட் கேப் செக்டரில் இருக்க growth ஸ்டாக்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். மிட் கேப் கேட்டகரியில் இருக்க டாப் 500 ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பராமீட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு இங்கே டைப் பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ண ஆரம்பித்த உடனே இங்கே கீழே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வருது ஸ்க்ரீனரில். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நமக்கு தேவை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் greater than 5000 crores இருக்க கம்பெனிஸ். அதனால மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் greater than 5000 அப்படின்னு நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கே அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் த கம்பெனி வேல்யூ இன் க்ரோர்ஸ். ஸோ நான் இங்கே 5000ன்னு போட்டேன்னா 5000 crores அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்கே ரன் திஸ் queryங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ queryயை ரன் பண்ண உடனே நமக்கு இங்கே 660 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த எல்லா கம்பெனிஸுமே வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 5000 crores மேலே இருக்க கம்பெனிஸ் தான். இதுவே லார்ஜ் கேப் கேட்டகரியில் இருக்க டாப் 100 கம்பெனிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிரேட்டர் தேன் 85,000ன்னு கொடுத்து பார்க்கலாம். 85,000 crores அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு ரன் திஸ் query கிளிக் பண்ணிடலாம். ஸோ டாப் 94, அதாவது டாப் 100 கம்பெனிஸில் 94 கம்பெனிஸ் வந்து நமக்கு இங்கே காட்டுது. ஸோ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் கேட்டகரிஸில் இருக்க ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேராமீட்டர் யூஸ் பண்ணி இந்த queryயை ரன் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு நம்ம திரும்பி வந்துடுவோம். ஸோ நமக்கு வந்து மிட் கேப் கேட்டகரியில் இருக்க டாப் 500 கம்பெனிஸ் நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் greater than 11,000 crores அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே மிட் கேப் கேட்டகரியில் 11,000 crores மேலே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்க கம்பெனிஸில் 428 கம்பெனிஸ் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகிற 428 ஸ்டாக்ஸ்லேருந்து நம்ம growth ஸ்டாக்ஸை பிக் பண்ணணும். growth ஸ்டாக்ஸ் அப்படின்னோன்னா நம்ம ஜென்ரலாக என்ன நினைக்கிறோன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து ஷேர் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கோ, ஃபாஸ்டர் ரேட்டில் க்ரோ ஆகிருக்கோ அதெல்லாம் தான் growth ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ராதர் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா growth ஸ்டாக்ஸோட கரெக்டான டெஃபினேஷன் இல்லை, growth ஸ்டாக்ஸ் எப்படி எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் ரெவென்யூவும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் தான் growth ஸ்டாக்ஸ் அப்படின்னு கரெக்டாக சொல்லணும். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டியும் ரெவென்யூஸும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து போட்டி போடுவாங்க. ஸோ இந்த போட்டி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் growth ஸ்டாக்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். growth ஸ்டாக்ஸ் பற்றிய கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு சின்ன தேங்க்யூ சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு இந்த மாதிரி இன்னும் பல வீடியோஸ் பண்ணுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ growth ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஃபர்தராக நம்மளோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு வருவோம். அதுக்கு நம்ம queryல இன்னும் சில க்ரைட்டீரியாஸை ஆட் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு நம்ம இந்த பேஜ் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வருவோம்.
இங்கே நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துட்டோம், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிரேட்டர் தேன் 11,000 crores அப்படின்னு. இங்கே நம்மளோட அடுத்த கண்டிஷனை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முதல்ல அண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அடுத்த கண்டிஷன் என்ன சொன்னோம், நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு நாம இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணலாம். ஸோ இங்கே கீழே ப்ராஃபிட் க்ரோத்னு வருது, அதை செலக்ட் பண்ணிடுவோம். டெஃபினேஷனில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ராஃபிட் க்ரோத் வந்து ஷுட் பி கிரேட்டர் தேன் தி இண்டஸ்ட்ரி ஆவரேஜ். இப்போ திரும்பவும் நம்ம இந்த லிஸ்ட்டுக்கு வரலாம், இந்த பேஜுக்கு மேலே போய் பார்ப்போம். இங்கே டிஸ்பிளே ஆகிருக்க இந்த 428 ஸ்டாக்ஸுமே வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. எனக்கு வந்து எந்த கம்பெனி எந்த ஸ்டாக் எந்த செக்டர் இல்லை எந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நான் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். பட் எனக்கு வந்து ஜெனரிக்காக கொடுக்கணும் இந்த டைமில் அப்படின்னா நான் வந்து ஒரு நம்பராக தான் அங்கே கொடுக்க போகிறேன். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி கிரேட்டர் தேன் 35% அப்படிங்கிறது ஒரு நல்ல நம்பர் தான். ஏன்னா 35% ப்ராஃபிட் க்ரோத் இயர் ஆன் இயர் காட்டுறது பெரிய விஷயம். ஸோ நான் என்னோட இந்த எக்ஸாம்பிளுக்கு ப்ராஃபிட் க்ரோத் கிரேட்டர் தேன் 35 அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ கீழே வருவோம், அந்த கொரியை மாடிஃபை பண்ணுறதுக்கு பேஜ் கீழே வந்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம ப்ராஃபிட் க்ரோத்துன்னு போட்ட உடனே இங்கே சொல்லிருச்சு அந்த ப்ராஃபிட் க்ரோத் வேல்யூ வந்து பெர்சன்டேஜில் அப்படிங்கிறது. ஸோ டிடிஎம் ப்ராஃபிட் க்ரோத், அதாவது ட்ரெய்லிங் 12 months ப்ராஃபிட் க்ரோத். ட்ரெய்லிங் 12 monthsங்கிறது என்ன, போன 4 குவார்ட்டர் இருக்கும், அதுக்கு முந்தினே 4 குவார்ட்டர் இருக்கும். அதாவது இப்போ நம்ம 2024 இருக்கும். ஸோ 2023ஓட 4 குவார்ட்டர்ஸ்க்கும் அதுக்கு முன்னாடி 2022ஓட 4 குவார்ட்டர்ஸும். ஸோ இந்த ரெண்டுமே எடுத்து பார்க்குறது தான் ட்ரெய்லிங் 12 months அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நான் வந்து ஏன் ஜஸ்ட் ட்ரெய்லிங் 12 months ப்ராஃபிட் க்ரோத் எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். என்னோட ஒப்பீனியன் படி நான் இப்போ ஐடென்டிஃபை பண்ண போகிறது ஜஸ்ட் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்க ஸ்டாக்ஸ். இதே வந்து நான் பாஸ்ட் 3 years ப்ராஃபிட் க்ரோத் இல்லை பாஸ்ட் 5 years ப்ராஃபிட் க்ரோத் எடுத்து அந்த மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்டாக்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணேன்னா அந்த ஸ்டாக்ஸில் இந்த நேரத்துக்கு ஆல்ரெடி ஏற்கனவே க்ரோ ஆகி இருக்கும். அதுக்கு மேலே ஃபர்தர் மூமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிற ஸ்டாக்ஸ் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து ரீசெண்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்க ஸ்டாக்ஸாக இருந்தால் நம்ம அடுத்த 3 to 5 yearsல அதில் லாபம் பார்க்குறது இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து ட்ரெய்லிங் 12 months ப்ராஃபிட் க்ரோத் மட்டும் இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து இந்த ப்ராஃபிட் க்ரோத் வந்து டிடிஎம் ப்ராஃபிட் க்ரோத் வந்து கிரேட்டர் தேன் 35% அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த query-யை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது 428 இருந்த முன்னாடி லிஸ்ட்டு இப்போ எனக்கு வந்து 148 இன்னும் கூட கம்மியாயிருக்கு. ஸோ நாம் இப்போ இந்த 148 ஸ்டாக்ஸ்லேருந்து ஃபர்தராக வந்து ஃபில்டர் அவுட் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ திரும்பவும் ஸ்க்ரால் டவுன் பண்ணி queryக்கு வந்துடலாம். இங்கே நம்ம முக்கியமான அடுத்த கண்டிஷனை ஆட் பண்ண போகிறோம். அடுத்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ரெவென்யூ க்ரோத்தும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்த கண்டிஷனுக்கு முதல்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே ஸ்க்ரீனரில் வந்து ரெவென்யூ க்ரோத் அப்படின்னு பார்க்க முடியாது, நம்ம சேல்ஸ் க்ரோத் அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ சேல்ஸ் க்ரோத்துன்னு டைப் பண்ண ஆரம்பித்து கீழே சேல்ஸ் க்ரோத் காட்டுது, அதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே சேல்ஸ் க்ரோத் வந்து அதுவுமே 35%க்கு மேலே இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம்னு எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் சேல்ஸ் க்ரோத் இங்கே வந்து டிடிஎம் சேல்ஸ் க்ரோத் தான் ட்ரெய்லிங் 12 months அண்ட் 35ங்கிறது பெர்சன்டேஜில் இருக்குது. ஸோ நான் இப்போ அடுத்த கண்டிஷன் வந்து சேல்ஸ் க்ரோத் கிரேட்டர் தேன் 35% இருக்க ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை டைப் பண்ணிவிட்டு நம்ம query ரன் பண்ணலாம். இப்போ முன்னாடி 148 இருந்தது, இப்போ 34 ட்ரில் டவுன் ஆயிருக்கு, இன்னும் கூட ஃபில்டர் டவுன் ஆயிருக்கு. ஸோ 148லேருந்து 34 ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்தராக ஃபில்டர் ஆகி நமக்கு கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதாதா, எதுக்காக நம்ம ரெவென்யூ ஒரு சேல்ஸ் க்ரோத்தையும் சேர்த்து கன்சிடர் பண்ணணும், இந்த டவுட் உங்களுக்கு வரலாம். இப்போ ப்ராஃபிட் க்ரோத் மட்டும் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் க்ரோத் எப்படியெல்லாம் காட்டியிருக்கலாம், மேபி வந்து அவங்க காஸ்ட் சேவிங் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க வந்து டெட் ஃப்ரீயாக மாறி இருக்கலாம், இல்லை டெட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மூலமாக அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத்து காட்டியிருக்கலாம். ஆனால் அன்லெஸ் அவங்களோட ரெவென்யூ கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிற வரைக்குமே அந்த ப்ராஃபிட் க்ரோத்தை கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால காட்ட முடியாது. அந்த ப்ராஃபிட் க்ரோத் வந்து சஸ்டெயினபிளாக இருக்காது. அதனால தான் நம்ம வந்து ப்ராஃபிட் க்ரோத்தோடு சேர்த்து ரெவென்யூ க்ரோத் ஆர் சேல்ஸ் க்ரோத் இதையும் வந்து இன்னொரு பேராமீட்டராக கன்சிடர் பண்ணி நம்ம ஃபில்டர் டவுன் பண்ணுறோம். இப்போ இந்த 34 ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இங்கே நீங்கள் வந்து 3 month ரிட்டர்ன், 6 month ரிட்டர்ன் அண்ட் 1 year ரிட்டர்ன் பர்சன்டேஜ் அப்படின்னு 3 காலம்ஸ் பார்க்குறீங்க. ரெடிமேடாக இது இங்கே இருக்காது. ஸோ இதை ஆட் பண்ணணுன்னா இங்கே எடிட் காலம்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு ரிட்டர்ன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வரும் பாருங்கள், ரீசெண்ட் ரிட்டர்ன்ஸில் ரிட்டர்ன் ஓவர் 3 months, ரிட்டர்ன் ஓவர் 6 monthsன்னு இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஹிஸ்டாரிக்கலில் ரிட்டர்ன் ஓவர் 1 yearன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இந்த
பாக்ஸை வந்து டிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் காலம் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அப்படி தான் நான் இங்கே ஆட் பண்ணினேன். இங்கே இந்த ஆட் ஆன அப்புறம் இங்கே சேவ் காலம்ஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டா நம்ம என்னென்ன ஆட் பண்ணினோமோ அந்த காலம்ஸ் வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இங்கே 3 month ரிட்டர்ன், 6 months ரிட்டர்ன் அண்ட் 1 year ரிட்டர்ன் இருக்கு. நம்ம இப்போ வந்து 1 year ரிட்டர்ன் பேஸ் பண்ணி இதை வந்து சார்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ வாரி ரெனியூவபிள்ஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தோன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 925% ஏறி இருக்கு. இப்போ ஏற்கனவே இவ்வளோ தூரம் ஏறின இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணணுமா க்ரோத் ஸ்டாக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டாக் நியர் ஃபியூச்சரில் கரெக்டாக தான் நல்ல சான்சஸ் இருக்குமே தவிர இதிலிருந்து நாம் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஓவராக ஏற்கனவே க்ரோ ஆகிருக்க ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு வேறு கொஷின் வரலாம், இங்கே ப்ராஃபிட் க்ரோத்தும் சேல்ஸ் க்ரோத்தும் ஒரே நம்பராக கொடுத்துருக்கீங்க மேடம், ரெண்டு ஒன்றா தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ டெஃபினெட்லி நாட். ப்ராஃபிட் க்ரோத்தும் சேல்ஸ் க்ரோத்தும் ஒரே நம்பராக இருக்கணுன்றது இல்லை. இங்கே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 35க்கு பதில் 30 கூட கொடுத்துக்கலாம். ஸோ எனிதிங் above 30% க்ரோத் வந்து இஸ் குட்ன்ற நம்பர் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இங்கே சேல்ஸ் க்ரோத் greater than 30% அப்படின்னு கொடுத்துட்டு இந்த query ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு 43 ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. முதல்ல நம்ம 35%க்கு மேலே சேல்ஸ் க்ரோத் அப்படின்னு ஃபில்டர் பண்ணியிருந்தப்போ நமக்கு 34 கம்பெனிஸ் கிடைச்சது. ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த வேல்யூவை 30 ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இதனால நமக்கு நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இந்த லிஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 43 கம்பெனிஸோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்லேயுமே பார்த்தோன்னா வாரி ரெனியூவபிள்ஸ் டாப்பில் இருக்குது. 1 year ரிட்டர்ன் க்ரோத் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸோ 925% இருக்குது. அண்ட் இங்கே அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 374%, 357%, 257%லாம் இருக்குது. ஸோ 200% வரைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் 9 இந்த லிஸ்ட் இருக்குது. ஏற்கனவே ஒரு வருஷத்தில் இவ்வளோ தூரம் க்ரோ ஆன ஸ்டாக்ஸை நம்ம இப்போ கன்சிடர் பண்ணினோன்னா அது நமக்கு தேவையான ப்ராஃபிட், அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட்டை கொடுக்காது. ஏன்னா வந்து நியர் டைமில் இவ்வளோ தூரம் ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்க ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ஷனுக்கு போக தான் பார்க்குமே தவிர ஃபர்தராக வந்து பல்மடங்கு அப்ரிசியேஷன் கிடைக்காது ஸ்டாக் ப்ரைஸில். ஓகே, இப்போ ஓவராக க்ரோ ஆயிருக்க ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஆனால் எந்த லாஜிக் அப்ளை பண்ணால் நம்ம ரீசனபிள் வேல்யூவேஷனில் இருக்க ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்க முடியும்? வாங்க இப்போ இன்னொரு கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணலாம் நம்ம queryக்கு. நம்ம இங்கே ஆட் பண்ண போகிற அடுத்த கண்டிஷன் என்னென்னா ப்ராஃபிட் க்ரோத் வந்து 1 year ரிட்டர்னை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் தான். ஸோ அதை தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம இங்கே and டைப் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறோம், நம்ம ப்ராஃபிட் க்ரோத் இஸ் greater than return over 1 year. ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். இப்போ நாம் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 43 ரிசல்ட்ஸ்லேருந்து நமக்கு 18 ரிசல்ட்ஸாக இன்னுமே ஃபர்தராக ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம பார்க்குற கம்பெனிஸ் எல்லாமே இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து போன ஒரு வருஷம் ரிட்டர்னை விட ஜாஸ்தியாக இருந்திருக்க கம்பெனிஸ். இங்கே இருக்க இந்த 18 கம்பெனிஸை வந்து ப்ராஃபிட் க்ரோத் வச்சு நம்ம சார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே ப்ராஃபிட் க்ரோத் பர்சன்டேஜ் இருக்குது, இதில் நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ உங்களோட லிஸ்ட்டில் வந்து உங்களோட காலமில் வந்து இந்த ப்ராஃபிட் க்ரோத் பர்சன்டேஜ் காட்டலை அப்படின்னா நீங்கள் இந்த எடிட் காலம் போய் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சேவ் காலம் பண்ணிங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ப்ராஃபிட் க்ரோத் வச்சு நம்ம இப்போ சார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்த்தோன்னா டாடா மோட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 500%, அதாவது 495.52% இருக்குது ப்ராஃபிட் க்ரோத். ஆனால் 1 yearல அவங்களோட ப்ரைஸ் அப்ரிசியேஷன் பார்த்தோன்னா 125.74% தான் இருக்குது. 1 yearல 125% அப்ரிஷியேட் ஆகி இருந்தாலும் அவங்க ப்ராஃபிட் க்ரோத் அதை விட அதிகமாக இருக்கிறதுனால இன்னுமே கூட இந்த ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ டாடா மோட்டர்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் 125% க்ரோ ஆகி இருந்தாலும் ப்ராஃபிட் க்ரோத் அளவுக்கு ஈக்குவலாக க்ரோ ஆகலை. ஸோ நாம் இந்த கம்பெனியை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டோன்னா நமக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ப்ராஃபிட் க்ரோத் அதிகமாக ரிட்டர்ன், அதாவது அந்த ஸ்டாக் ப்ரைஸுமே அதிகமாகும். அண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம டாடா மோட்டர்ஸை ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸாக வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். இங்கே நான் சொல்கிற எல்லாமே வந்து ஒரு க்ரோத் ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் தானே தவிர நான் போய் நீங்கள் டாடா மோட்டர்ஸ் வாங்குங்க, இல்லை இங்கே டிஸ்பிளே இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குங்க அப்படின்னு எந்த ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கலங்க. இங்கே நாம் எப்படி ஒரு க்ரோத் ஸ்டாக்கை அப்ரோச் பண்ணலாம் இல்லை ஃபில்டர் டவுன் பண்ணலாங்கிற ஒரு ப்ரொசீஜரை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நாம் இங்கே டிஸ்பிளே ஆகிற இந்த 18 ஸ்டாக்ஸ்லேருந்து இன்னும் ஃபர்தராக ஃபில்டர் டவுன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளோட அடுத்த கண்டிஷனை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுக்க போகிறேன்னா வேர் த ப்ரைஸ் டு ஏர்னிங், அதாவது பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇயை விட கம்மியாக இருக்க ஸ்டாக்ஸை நான் இதுலேருந்து ஃபர்தராக ஃபில்டர் பண்ண போகிறேன். வாங்க இப்போ கண்டிஷனை ஆட் பண்ணிடலாம்.
ஸோ நான் இப்போ டைப் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம ப்ராஃபிட் க்ரோத் கிரேட்டர் தான் ரிட்டர்ன் ஓவர் 1 இயர் சொல்லியிருக்கோம். இப்போ நான் அண்ட் டைப் பண்ணிட்டு அடுத்த கண்டிஷன் ப்ரைஸ் டு ஏர்னிங் PE. ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங் இஸ் லெஸ் தேன் இண்டஸ்ட்ரி PE. இண்டஸ்ட்ரின்னு டைப் பண்ணாலும் நீங்கள் இண்டஸ்ட்ரி PE வருது. ஸோ இதுதான் வந்து நம்மோட அடுத்த கண்டிஷன். இப்போ நம்ம இந்த query ரன் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபைனலாக ஃபில்டர் ஆகி டாப் 8 ஸ்டாக்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம இங்கே டாடா மோட்டர்ஸோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் பர்சன்டேஜ் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் க்ரோத்தை விட ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் இந்த PE இவங்களோட PE வந்து 17.18 தான் இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரி PE கிட்டத்தட்ட 30 இருக்குது. ஸோ ப்ராஃபிட் அதிகமாக இவங்க ஷேர் ப்ரைஸும் க்ரோ ஆகணும். ஆனால் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் அந்த ப்ராஃபிட் க்ரோத்தை விட கம்மியான வேகத்தில் க்ரோ ஆகிறதுனால நமக்கு வந்து PE கம்மியாக இருக்குது இங்கே. ஸோ தெர் இஸ் ஸ்டில் ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி ஷேர் ப்ரைஸ். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த டாப் 8 ஸ்டாக்ஸை பார்த்துட்டோம். ஸோ இங்கே இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து இண்டஸ்ட்ரி PE விட கம்மியாக ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் இருக்க ஸ்டாக்ஸாக எடுத்திருக்கோம். அதுக்காக வந்து சப்போஸ் ஒரு ஸ்டாக்கோட PE வந்து இண்டஸ்ட்ரி PE விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது நல்ல ஸ்டாக் இல்லைன்னு நான் சொல்ல வரல. டெஃபினட்டாக தெர் ஆர் மெனி ஸ்டாக்ஸ் வேர் இண்டஸ்ட்ரி PE விட கரண்ட் ஸ்டாக்கோட PE ஜாஸ்தியாக இருந்தாலுமே அந்த ஸ்டாக்ஸும் நல்ல ஸ்டாக்ஸ் இருக்குது. பட் உங்களோட தரம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்குறதா வாங்கக்கூடாதா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் அனாலிசிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை நம்ம நிறைய ஆர்டிகல்ஸில் நியூஸ் பேப்பர்ஸில் இதிலெல்லாம் படிக்கிறோம். ஸோ பிளைண்டாக வந்து ஒருத்தர் சொல்கிற ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு ஒரு ஸ்டாக்கை வாங்காமல் நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் குவாலிட்டி ஸ்டாக்ஸை முதல்ல ஃபில்டர் டவுன் பண்ணணும்னா அதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஹை லெவலில் இதெல்லாம் க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறமா இதிலேருந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை பற்றின ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணலாம். ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பாருங்கள். அந்த ஸ்டாக் பற்றின ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா மோட்டர்ஸ் பிக் ஈவெண்ட் நம்ம சொன்னோன்னா வந்து இப்போ இந்த டிமர்ஜர் நியூஸ் வந்தது. லைக் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸையும் வந்து செப்பரேட் என்டிட்டிஸாக பிரிக்க போகிறாங்க. அண்ட் 2 கம்பெனிஸ்க்கான ஒரு ஷேரும் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற நியூஸ் ரீசெண்டாக வந்தது. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடக்குது அந்தந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸில் அப்படின்னு வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸை ஈஸியாக க்ரோத் ட்ராக்ல கொண்டு போகக்கூடிய ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பாருங்க. இங்கே வந்து ஓவராலாக நம்ம ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸில் டக்குன்னு ஓகே இந்த பர்டிகுலர் கேட்டகரி மிட் கேப் கேட்டகரியில் க்ரோத் ஸ்டாக்ஸ் எடுக்கணும்னா டக்குன்னு எப்படி போய் நம்ம ஃபில்டர் டவுன் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ரோத் ஸ்டாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக புரிய வச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.